எல்லாமே முதல்ல வாங்கிட்டான். போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான். ஏரோப்ளேன் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த 2 விங்கு தான் முக்கியம். அந்த 2 விங்கு தான் எனக்கு சபேசனும் முரளியும். இப்ப அந்த ஏரோப்ளேன்ல ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒன்னும் புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் நினைச்சுக்கிறது என்னன்னா, சபேசன் வலசரவாக்கு அங்கதான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன். அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது. ஒரு சினிமா துறைக்கு கச்சேரியில கூட லைட் மியூசிக்லோட அந்த காலத்துல அவன் தான் முதல்ல போயிட்டு கீபோர்டு வாசித்தான். அவன் தான் முதல்ல போனவன் கீபோர்டுக்காக. அப்புறம் தான் எல்லாரும் சினிமா இதுக்கு போனோம். ஃபாரினுக்கு போன முதல் ஆள் சபேசன் தான். முதல்ல சிலோனுக்கு போயிடும். அப்ப நான் சினிமாவுக்கெல்லாம் நான் வரல. சபேசன் தான் முதல்ல ஒரு கடல் தாண்டி ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் போனான். அப்புறம் சினிமாவுக்கு சபேசன் தான் முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான். அதுக்கப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான். அவன் தான் முதல்ல கார் வாங்கினான். அதுக்கப்புறம் வலசரவாக்கத்துல ஒரு சொந்த வீடு கட்டினான். முதல்ல வீடு கட்டணும் தான் சபேசன் தான். எல்லாமே முதல்ல வாங்கிட்டான். போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான். அப்ப இப்போ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கூட கச்சேரி, மலேசியாவில் கச்சேரி, அது கச்சேரி இது கச்சேரின்னு சொல்லிட்டு இருந்தா முரளியா இருக்கான். அப்போ ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்றேன், சதீஷா இது வேண்டாம், உன் உடம்பு தாளாது, வேண்டாம், நீ அமைதியாரு, நீ ரெஸ்ட் எடுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, என் வார்த்தையை கேள் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொல்றேன். ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்ல வேலை செய்யறான், இன்னொருத்தன் ரிப்பன் பில்டிங்ல வேலை செய்யறான், இன்னொருத்தன் ஐஜிஆப்ல வேலை செய்யறான்னா அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும்.